வலம்புரி சங்கு மகாலட்சுமிக்கு ஈடானது. அன்னை மகாலட்சுமி பார்க்கடலிலிருந்து தோன்றியவள். எனவேதான் வலம்புரிச் சங்கு லக்ஷ்மி சகோதராய என்று அழைக்கப்படுகிறது. வீட்டில் வலம்புரி சங்கை வைத்து வழிபடுவதால் பல தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. வலம்புரி சங்கிற்கு பூஜை செய்யும் முறை: நீரினால் வலம்புரி சங்கை சுத்தப்படுத்தி மஞ்சள் மற்றும் குங்குமத்தினால் பொட்டு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வாழை இலை அல்லது தட்டில் பச்சரிசி வைத்து அதன் மீது வலம்புரி சங்கை வைத்து பூஜை செய்ய வேண்டும். வலம்புரி சங்கு வடக்கு அல்லது தெற்கு முகம் பார்த்து வைக்க வேண்டும். வலம்புரி சங்கினுள் நாணயங்கள், மலர்கள் மற்றும் துளசியை வைத்து வழிபாடு செய்யலாம். சிறப்புகள்: வாஸ்து தோஷம்: வலம்புரி சங்கில் துளசி தீர்த்தமிட்டு வெள்ளிக்கிழமைகளில் தெளிக்க வாஸ்து தோஷம் விலகும். கடன் பிரச்சினைகள்: பௌர்ணமி அன்று கோலமிட்டு தீபம் ஏற்றி சங்கில் பணம் வைத்து பூஜை செய்வதால் கடன் பிரச்சினைகள் தீரும். திருமண தடை: செவ்வாய்க்கிழமை தோறும் பால் வைத்து பூஜை செய்வதால் திருமண தடை விலகும். உணவு பஞ்சம்: பூஜை அறையில் அரிசி வைத்து வலம்புரி சங்கை வணங்குவதால் உணவு பஞ்சம் ஏற்படாது. குழந்தை பாக்கியம்: பஞ்சமி திதி அன்று பசும்பாலுடன் பூஜை செய்து அந்த பால் குடித்து வர குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.